ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காத படிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். உபாகமம் 4:19. இந்த அருமையான காலை வேளையிலே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே கர்த்தரை மாத்திரம்தான் சேவிக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாய் கர்த்தர் மோசேயை கொண்டு ஜனங்களுக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு முந்தைய வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா, பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவம், ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவம், பூமியிலுள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவம், பூமியின் கீழ் தண்ணீருள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாய் இருக்கிற இவைகளில் யாதொரு உருவத்துக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காத படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாருங்க, கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:16 தேவன் பகலையாள பெரிய சுடரும், அதாவது சூரியனையும், இரவையாள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதை வச்சு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பாருங்கள் 14ஆம் வசனத்தில் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது. அப்படி தான் சொன்னாரே தவிர, அதற்காக தான் அது படைக்கப்பட்டதை தவிர என்ன செய்யக்கூடாது, அதை வணங்கக்கூடாது. அதை சூரிய நமஸ்காரம், சூரியனை வணங்கக்கூடாது. சூரியனை படைத்த என் ஆண்டவராகிய கர்த்தரை தான் வணங்க வேண்டும். சந்திரனை வணங்கக்கூடாது. வானத்தின் நட்சத்திரங்களை வணங்கக்கூடாது. மிருகங்களையெல்லாம் கடவுள் உண்டாக்கினார். பாருங்க, ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை உண்டாக்கினார். பாருங்க, தேவன் நீரில் வாழும் ஜீவ ஜந்துக்களையும் பாருங்க, ஆகாயத்து பறவைகளையும் எல்லாவற்றையும் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். எல்லாமே ஜாதி ஜாதியாக அவர் பட்சிகளை படைத்தார், நீரில் வாழும் ஜந்துக்களை படைத்தார், மிருக ஜீவன்களை படைத்தார், எல்லாவற்றையும் அவர் படைத்தார். அவருடைய படைப்பு தானே தவிர படைப்பை உண்டாக்கின சிருஷ்டிகரை தான் நாம் நினைக்க வேண்டுமே தவிர படைப்புகளை நாம் வணங்கக்கூடாது என்றது திட்டமும் தெளிவுமாக இந்த உபாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 74:16 பார்த்தீங்கன்னா, பகலும் உடையது இரவும் உடையது, தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர் என்று சொல்லப்படுது. எனவே படைத்த ஆண்டவரை தான் நாம் வணங்க வேண்டுமே தவிர படைப்புகளை நாம் வணங்கக்கூடாது. அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை கொண்டு சொல்கிறார். அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிழைப்போம். இல்லை அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்மேல் கோபம் கொண்டு என்ன சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் யோர்தானை கடந்து போகவதில்லை, நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்குற அந்த நல்ல தேசத்தில் நீங்கள் பிரவேசிப்பதும் இல்லை என்று சொல்லி ஆணையிடுறத நம்ம பார்க்குறோம். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எந்த விதமான சாயலான விக்கிரகத்தையும் நமக்கு உண்டாக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விக்கிரகம் உண்டாக்கிட்டாலுமே அவ்வளோதான். தேவனாகிய கர்த்தர்
உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, அதை சொல்கிறார் பாருங்க 25ஆம் வசனம், நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளும் பெற்று தேசத்தில் வெகுநாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரத்தையாகிலும் யாதொரு சாயலான சுரூபத்தையாலும் பண்ணி உன் தேவனாய் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் நீங்கள் முற்றிலுமாய் சீக்கிரம் அழிந்து போவீர்கள். இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியும் சாட்சி வைக்கிறேன், நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படும் சொல்லி அப்படிலாம் சொல்கிறார். அதெல்லாம் நமக்கு அந்த சாபங்கள்லாம் இல்லாதபடி கர்த்தருடைய பார்வையிலே எல்லா படைப்புகளையும் படைத்த என் ஆண்டவராகிய கர்த்தரை மட்டும் சேவிப்போம் என்றால், அதிலே நாம் எச்சரிக்கையாக இருப்போம் என்றால் நாம் பிழைப்போம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். கல்லு மண்ணுமெம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல, ஆவியோடும் உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, தகப்பனே, படைப்பை நாங்கள் வணங்காதபடி படைப்பை படைத்த என் ஆண்டவரை வணங்கும்படியாக சேவிக்கும்படியாக நீர் எங்களை கர்த்தாவே தயார்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்மை மாத்திரம் சேவிக்க பழகிக்கொள்ள உதவி செய்வீராக. தொடர்ந்து வானத்தின் சேனைகளையும் வானத்தின் சத்துவங்களையும் நாங்கள் வணங்காதபடி ஜாக்கிரதையாய் இருக்க, எச்சரிப்பாய் இருக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறப்பா. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், பேதுரு யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 43. இன்றைய கேள்வி, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவனின் பெயர் என்ன? அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவனின் பெயர் என்ன? அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்?